இந்த வருடத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விசா புல்லட்டின் வந்திருக்கு. ஏன் நான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விசா புல்லட்டின் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஃபிசிக்கல் இயருங்கிறது அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும், செப்டம்பரில் முடியும். ஸோ இந்த ஃபிசிக்கல் இயர் 2026 ஆஸ் பர் யுஎஸ்சிஎஸ் முடிய போகுது. ஸோ அதற்கான லாஸ்ட் விசா புல்லட்டின் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்பயுமே ஃபஸ்ட்டு விசா புல்லட்டின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், லாஸ்ட் விசா புல்லட்டின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காரணம், அந்த லாஸ்ட் விசா புல்லட்டினில் தான் எங்கே அவங்க நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நம்ம நிறையா விஷயங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ இப்போது செப்டம்பர் 2026 விசா புல்லட்டின் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக இந்திய ஃபேமிலிஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். டேட்ஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, ஏன் இப்படி மூவ் ஆகிருக்கு, இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும், நிறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் 2026 விசா புல்லட்டின் பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் கேட்டது ஏன்பா இந்த விசா புல்லட்டின் இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு. யூஸ்வலாகவே விசா புல்லட்டின் பார்க்கும்போது 2வது வாரத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஆகஸ்ட்டோட விசா புல்லட்டின் வருதுன்னா, போன மந்த் அதாவது ஜூலையே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூலை 2வது வாரம் இல்லை அது கீழே உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு காரணமும் இந்த விசா புல்லட்டினுக்குள்ளே இருக்குது. எப்பயுமே தெரியும், விசா புல்லட்டினில் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டு பற்றி சொல்லுவாங்க, ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு பற்றியும் சொல்லுவாங்க. நம்ம அதிகமாக இந்த ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டை தொட்டது கிடையாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தயவு செஞ்சு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு பல தடவை கேட்டிருக்காங்க. பட் இந்த தடவை அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் பெற்றிருக்கு. பொதுவாக காங்கிரஸ் ஒரு கேப் லிமிட் நிர்ணயிப்பாங்க. அதாவது எவ்வளோ க்ரீன் கார்டு ஆர் இமிக்ரெண்ட் விசா நம்ம தர முடியும் அப்படின்னு நிர்ணயிப்பாங்க. இது இமிடியேட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது கிடையாது, கேப் லிமிட்டே கிடையாது. அதாவது ஒரு யூஎஸ் சிட்டிசன் அவர்களோட கணவனோ மனைவிக்கோ பண்ணுறாங்கன்னா அவங்க கேப் லிமிட்குள்ளே வர மாட்டாங்க. யூஎஸ் சிட்டிசன் அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அண்ட் 21 வயசு கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்குமே பிரச்சனை கிடையாது, இமிடியேட் ரிலேட்டிவ்ஸ்னு வந்துடுவாங்க. இப்போ யூஎஸ் சிட்டிசன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்கன்னா அவங்களும் பிரச்சனை கிடையாது, இமிடியேட் ரிலேட்டிவ்ஸ்னு வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே உடனே விசா கிடச்சிரும், இந்த லிமிட்குள்ளே வர மாட்டாங்க. பட் அதர் தட் இப்போ ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டுக்குள்ளே தான் வந்தாகணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ யூஎஸ் சிட்டிசனே இருக்காங்க, ஆனால் அவங்க குழந்தைக்கு 21 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ அவங்க க்ரீன் கார்டு பண்ணணுன்னா இமிடியேட் ரிலேட்டிவ்ஸில் வர மாட்டாங்க, வேறு வழியே கிடையாது, அவங்க இந்த ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டுக்குள்ளே தான் வந்தாகணும். இப்போ யூஎஸ் சிட்டிசன் இருக்காங்க, அவங்க சிப்ளிங்ஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டுக்குள்ளே தான் வந்தாகணும். இப்போ க்ரீன் கார்டு ஹோல்டர் அவங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்க குழந்தைங்களுக்கோ பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டுக்குள்ளே தான் வந்தாகணும். இது எல்லாமே ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் இருப்பாங்க. அவங்களுக்கான கேப் லிமிட் வருஷத்துக்கு 2,26,000 அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். ஸோ இப்போ வருஷத்துக்கு இவ்வளோ 2,26,000 இருக்குது. இதில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இப்போ 2 லட்சம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீதி 26,000 அப்படியே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டுக்கு வந்துடும். அது அடுத்த வருடம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பில்லோவர் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டிலே 4 கேட்டகரி வச்சுருக்காங்க, F1, F2, F3, F4. அந்த F2லே 2 இருக்குது, F2A, F2Bன்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு சார்ட் பார்க்கும்போது இந்த 5 F1, F2A, F2B, F3, F4 அப்படிங்கிற ஒரு 5 கேட்டகரிக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வேரி ஆகும். அதாவது 7% கண்ட்ரி கேப் அங்கேயுமே இருக்குது. ஒரு கண்ட்ரியால் 7% மேலே யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்தியா இருக்காங்கன்னா 7% மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்தியா அதுலேயுமே எல்லாத்துலேயும் பேக்லாக்கில் தான் இருக்காங்க. பட் அங்கே தான் மிகப்பெரிய புஷ் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க F1 யாருக்கு சொல்லுவாங்கன்னா அன்மேரிட் அடல்ட் சில்ட்ரன் ஆஃப் யூஎஸ் சிட்டிசன். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கல்யாணம் ஆகாத யூஎஸ் சிட்டிசனோட 21 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு பண்ணணும்னா ஆகஸ்ட் 2026 டிசம்பர் 15 2018 இருந்ததுங்க. அது பயங்கர புஷ் ஆகி ஜனவரி 22 2020 வரைக்கும் வந்திருக்கு. 13 மாதம் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கு. இப்போ F2A அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பௌசஸ் அண்ட் மைனர் சில்ட்ரன் ஆஃப் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது 21 வயசு கீழே உள்ள குழந்தைகள் அண்ட் அவங்களோட கணவனோ மனைவியோ ஸ்பௌஸ் இருக்கும்போது ஆகஸ்ட்டில் ஜூலை 22 2026 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 2026 ஒரு மாதம் மூவ் ஆகிருக்கு. அடுத்து F2B அன்மேரிட் அடல்ட் சில்ட்ரன் ஆஃப் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ், இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது உங்களுக்கு 19.5 மாதம் மூவ் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய புஷ். அதாவது க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸோட 21 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், கல்யாணம் ஆகாத குழந்தைகள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு புஷ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நிறைய பேர் ஏஜ் அவுட்னால அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பேஸ்க்கு கீழே தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேட் மூவ் ஆகிறது அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல விஷயம்.
F3ல பார்க்கும்போது மேரிட் சில்ட்ரன் ஆஃப் யூஎஸ் சிட்டிசன். அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மே 15 2022லேருந்து அக்டோபர் 22 2014 ஆல்மோஸ்ட் 29 மாதம். F4 வந்து சிப்ளிங்ஸ் ஆஃப் அடல்ட் யூஎஸ் சிட்டிசன். இது எப்பயுமே வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இப்படி வந்து ஃபேமிலி பேஸ் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பார்த்துருவோம். எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ன்னு பார்க்கும்போது EB1ல் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அதே போல் EB1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து சூன் அன்அவைலபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, பட் எனிவே வந்து செப்டம்பர் முடிய போகுது இல்லையா? ஸோ அதனால் ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை வந்து EB1 க்ளோஸ் பண்ணுறது அக்டோபர் 15 2022 க்ளோஸ் பண்ணுறாங்க. EB2 பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்பயுமே அன்அவைலபிளாக தான் இருக்குது. EB3ன்னு பார்க்கும்போது ஜனவரி 1 2014 அதுலேயும் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. EB4ன்னு பார்க்கும்போது டிசம்பர் 15 2022 எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. EB5 அன்ரிசர்வ் வந்து அன்அவைலபிளாக இருக்குது. EB5 செட் அசைடு, அதாவது வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் உள்ள ஏரியா இல்லைனா வந்து ரூரல் ஏரியான்னு சொல்லும்போது அது கரண்ட்டில் இருக்குது. பட் நிறைய பேர் EB5 அங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ன்னு பார்க்கும்போது இப்படி தான் வந்திருக்கு. அதாவது பெரிய மூவ்மெண்ட் எங்கேயுமே இல்லை. நிறைய இடத்துல வந்து அன்அவைலபிள் இருக்குது. இன்னும் சில வீசா வந்து சூன் அன்அவைலபிள் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் இயரே முடிய போகுது. ஸோ அதனால் வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் அழிச்சிட்டு புதுசாக தான் கோடு போட போகிறாங்க. பட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், இந்தியாவை இப்போ முடிய போகிற சமயத்தில் ஃபேமிலி பேஸில் இவ்வளோ மூவ்மெண்ட், அதாவது வந்து எல்லாமே 10 மந்த்துக்கு மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது க்ளீனான ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிது. அது என்னென்னா, இந்த வருடம் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு எங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா USA வெளில கன்சிடர் ப்ராசஸிங் தான் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம், ட்ராவல் பேன்னு ஒரு விஷயம் இருக்குது. இரண்டாவது விஷயம், அந்த ப்ராசஸில் நிறைய ஆட் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிளியரான இண்டிகேஷன் இருக்குது. நிறைய பேருக்கு கொடுக்கல, கம்மியான பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்தியாவோட டேட்டா இவ்வளோ ரஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. இயல்பாகவே ஒரு கேள்வி, இப்போ ஒரு மாதம் தான் இருக்குது. இது வந்து செப்டம்பரோட விசா புல்லட்டின் செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு 30 நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியும்? டிப்பிக்கலாக பார்த்தா அப்போ நீங்கள் I-485 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களால் க்ரீன் கார்டு வாங்கவே முடியாது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது என்ன தான் மூவ் பண்ணியிருந்தாலும், டேட்டை மூவ் பண்ணியிருந்தாலும் I-485 பண்ணிக்கலாம். அதன் மூலிமா EAD அட்வான்ஸ் பரவல் வாட் எவர் திங்ஸ் அதை வந்து வாங்கிக்கலாம், தவிர க்ரீன் கார்டு வாங்க முடியாது. ஸோ அங்கே ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் எக்ஸ்பிரி ஆக போகிறது தான். இப்போ மிகப்பெரிய ஒரு கொஷின், எவ்வளோ க்ரீன் கார்டு அங்கே வேஸ்ட் ஆகிட்டு எவ்வளோ க்ரீன் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம வந்து தொக்கா இருக்குது இல்லையா? நம்ம இதுக்கு வந்து கடந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். போன வருடம் பார்க்கும்போது 46,000 வந்து ஸ்பில்லோவர் வந்து ஃபேமிலி பேஸ்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வந்துச்சு. அதாவது வந்து 2026 ஃபிசிக்கல் இயர் சொல்கிறேன். இந்த 2026 ஃபிசிக்கல் இயருக்கு எங்கேருந்து எடுத்துப்பாங்க? 2025 ஃபிசிக்கல் இயருக்கு எடுத்திருப்பாங்க இல்லையா? 2025 ஜனவரி தான் வந்து புது கவர்மெண்ட்டு வராங்க. ஸோ அதன் முன்பு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது வந்து ஒரு குவார்ட்டர் வந்து பழைய கவர்மெண்ட் கீழே தான் இருந்தாங்க. அந்த பழைய கவர்மெண்ட்டில் வந்து நிறையா வந்து ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்லை, நிறைய க்ரீன் கார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பின்பு வந்து அந்த 9 மாதத்தில் தான் நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு குறையுது. ஸோ அப்படி பார்க்கும்போதே 46,000 நமக்கு கிடச்சிது. ஆனால் 2026 பார்க்கும்போது இந்த ஹோல் இயர் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் தான் இருக்காங்க. ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க. நிறைய ட்ராவல் பேன் ஆட் பண்ணாங்க. அந்த ப்ராசஸே பெருசாக ஆக்கினாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இன்னும் ஃபில்டர் அதிகமாக இருக்கும். ஸோ என்னோட கணிப்பு பிரகாரம் ஈஸியாக 55,000 அப்படிங்கிற ஸ்பில் ஓவர் தாண்டிடும். ரொம்ப ஈஸியாக வந்து தாண்டிடும். ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 குவார்ட்டர்லேயும் நமக்கு வந்து 46,000 அப்படின்னு வந்து கிடச்சிது. ஸோ இப்படி ஒரு ஹோல் இயர் வந்து உங்களுக்கு இருக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கே வச்சுப்போம், ஒரு 55,000 வருதுன்னா ஏற்கனவே இருக்கிற 1,40,000 இந்த 55,000 ஆட் ஆகி மொத்த வீசா 1,95,000 வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லட்சம் தோராயமாக வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் இந்த 2 லட்சம் வந்தாலுமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து 7% தான் இந்தியா கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த 2 லட்சத்தை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. EB1, EB2, EB3, EB4, EB5. முதல் 3 கேட்டகரி 28.6 கொடுப்பாங்க. லாஸ்ட் 2 கேட்டகரி 7.1 அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதில் 7% வந்து இந்தியாவுக்கு வரும். பட் எங்கே மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லாம் டுவோர்ட்ஸ் கரண்ட் இருக்குது, நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த வருஷமே இருந்தது. ஸோ என்ன ஆகுனா வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லாம் கரண்ட்டில் வந்த பிறகு அவங்களுக்கு அவ்வளோ வீசா தேவைப்படாது. ஸோ அந்த வீசாலாம் எந்த கண்ட்ரி மோஸ்ட் பேக்லாகாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆப்வியஸாக இது வந்து இந்தியாவுக்கு வரும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே அக்டோபர் நிகழுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இது எல்லாமே ஓவர் த பீரியடில் நிகழும். ஈவன் அக்டோபரில் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பில் ஓவர்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியவே தெரியாது.
பிகாஸ் ஒரு விசா புல்லட்டினுக்கே அவங்க வந்து ஒரு 25-26 நாள் எடுத்துக்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து இப்போ பார்த்தோம் செப்டம்பரோட விசா புல்லட்டினே இவ்வளோ நாள் கழிச்சு தான் வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பில்லோருங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கணக்கு. ஆஃபீஸாக அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து வரணும், கன்சிடர் ப்ராசஸிங்கில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும். ஸோ அதனால் அது எல்லாம் வந்த பிறகு, அதாவது டிஓஎஸ்லேருந்து வந்த பிறகு தான் டிஹெச்எஸ் வந்து இந்த முடிவு எடுப்பாங்க எவ்வளோ வந்து ஸ்பில்லோவர் வந்திருக்கு. ஸோ அது அக்டோபர் தெரியாது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி இதில் வந்து நமக்கான அந்த மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து போன வருடமே பார்த்தோம், அது வந்து டிசம்பர், ஜனவரியில் தான் அந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு நிறைய இருந்தது. ஸோ அதனால் அக்டோபரே வந்து ஒரு புஷ் இருக்கும், கண்டிப்பாக அக்டோபர் ஒரு புஷ் இருக்கும். பிகாஸ் வந்து உங்களுக்கு 1,40,000ங்கிறது வருது. ஸோ அந்த புஷ் இருக்கும். இந்த ஸ்பில்லோவர் புஷ்ஷுங்கிறத நீங்கள் லேட்டராக தான் பார்க்க முடியும். ஸோ அது கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணும். பட் கிளியர் இண்டிகேஷன் என்னென்னா, ஈஸியாக நமக்கு 55,000 ஸ்பில்லோவர் விசாக்கு மேலே வந்துடும். ஸோ 2 லட்சங்கிறது ஒரு குட் நம்பராக வந்து வரப்போகுது அப்படி தான் தெரியுது. இதுதான் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட் பீரியட்லையும் நம்ம பார்த்தோம். இப்பயும் அதே ஒரு ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த விசா அப்லோட் வந்து நான் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னேன். ஏன்னா ஃபேமிலி பேஸ் வந்து இவ்வளோ தூரம் மூவ் பண்ணதுக்கான காரணம் அவங்க கையில் நிறையா விசா இருக்குது. ஸோ ஆனால் 1 மந்த்துக்குள்ளே அவங்க டெக்னிக்கலாக கொடுத்து முடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ப்ராசஸ் அவ்வளோ பெருசு. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்பில்லோவர் தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க இந்த ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் வந்து என்னோடது வந்து 2016 EB2 இருக்குது, எனக்கு எப்போ கிடைக்கும், எனக்கு வந்து EB3 2015 எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்டிருந்தீங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வந்து இன்னும் நிறைய நமக்கு நம்பர்ஸ் தேவைப்பட்டது. மிக முக்கியமாக செப்டம்பரோட விசா புல்லட்டின் தேவைப்பட்டது. அது இப்போ கையில் வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோ நம்ம சீக்கிரம் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.